ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி லேண்ட் 5 இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் தெரியுங்களா. அந்த வாழை தான் அது. விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தவர் தவறிட்டாருங்க. அதனால் நம்ம வந்து பிடிக்கலான்னு பார்த்தோம். பட் நம்மளோட அங்கே நிறைய வேலைகள் இருக்கிறதுனால அது பண்ண முடியாதுன்னு விட்டுட்டோம். சரிங்களா. இப்போ வந்து இன்னொரு லேண்ட் வந்து நம்மளுக்கு குத்தகை கிடைக்கிற மாதிரி இருக்குது தெரியுதுங்களா. இது வந்து ஒரு 1.5 வருஷமாக எதுவுமே பண்ணல. அதுக்கு முன்னாடி வாழை போட்டிருக்காங்க. இதை பாருங்கள், வாழை வந்து அழிஞ்சு அதோட மண்டை, வாழையோட மண்டைன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு திட்டாக இருக்கும். இப்படி ஒரு திட்டு, இப்படி ஒரு திட்டு, ஒரு 6 அடிக்கு ஒரு திண்டாக இருக்கும். வாழைக்கு பெட்டு கட்டுவோம்ல, அது அந்த திண்டு அப்படியே இருக்குது. ஸோ உள்ளே இந்தளவுக்கு புதர் ஏறி கிடக்குது. இப்போ அங்கே சோளப்பயிர் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 1/2 ஏக்கரா. அதுக்கு இணையாக இது ஒரு 1/2 ஏக்கரா இருக்குது. அது போக அந்த சோளப்பயிருக்கு அந்தல்ல குறையாட்டு இருக்குது பாருங்கள். அங்கே போய் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து ஆற்றுல தண்ணி வந்துச்சுல, அப்போ அடிச்சுட்டு வந்ததாக இருக்குது. செப்பலெல்லாம் உள்ளே இருக்குது பாருங்கள். ஆனால் பாட்டில்ஸ் நிறையா இருந்தாலும் இருக்கும். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு தான் உள்ள ஓட்டணும். மதுப்பிரியர்கள் பாட்டில் அப்படியே ஆற்றுல வீசிடுவாங்க. அது ஆற்றுல வெள்ளம் வர்றப்போ அடிச்சுட்டு வந்து இந்த மாதிரி தாழ்வான பகுதிகளில் சேர்ந்துடும். ஸோ அதெல்லாம் வந்து பாருங்கள், தெரியுதா. இது வந்து ஒரு மருந்து பாட்டில், இது வந்து ஒரு பிளாஸ்டிக் தான். இதுவும் தண்ணியில் மிதந்துட்டு வந்தது தான். இது மாதிரி இருந்ததுன்னா காலுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. ஆனால் என்ன மண்ணுக்கு கெடுதல் தான். இதை விட நம்மளுக்கு மது பாட்டில்கள் நிறையா இருக்கும், கண்ணாடி பாட்டில்ஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு தான் உழவு ஓட்டணும். ஆனால் இது எப்படி உள்ளே போய் பார்க்குறது, ஒன்றும் பண்ண முடியாது. உழவு ஓட்டிட்டு எல்லாம் உடஞ்சிரும். சரிங்களா. அப்புறம் இது ஒரு 1/2 ஏக்கராங்க. அடுத்தது இந்த சோளப்பயிருக்கு அந்த சைடு, அந்த புதர், அங்கே போய் பார்க்கலாம். இந்த சோளப்பயிர் இடையில இன்னொருத்தது. மொத்தம் ஒரு 3 ஏக்கரா பரப்பு நம்மளுக்கு குத்தகை கிடைக்கிது. இதுக்கு வந்து தண்ணி இங்கே கீழே டீசல் இன்ஜின் இருக்குது. அதை வச்சு நம்ம தண்ணி ஓட்டலாம். இப்போ வாய்க்காலில் தண்ணி வர்றதுனால நம்ம இதுக்கு நடவு போடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. ஸோ இது எல்லாமே ஓட்டணும். இதெல்லாம் ரொட்டாவேட்டில் வெட்டி ஓட்ட போதைக்கு உள்ள தண்ணி நிற்கிது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ரொட்டாவேட்டில் ஓட்டாது, நீ சேத்தொளவு தான் ஓட்டணும். கேஜ்வீல் போட்டு அழுத்துற மாதிரி இருக்கும். ஏன்னா இதெல்லாம் இன்னும் விலையில் பேசணும். ஏன்னா வெளியிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராக்கு 10 ரூபா கொடுப்பாங்க. ஒரு போகத்துக்கு 10,000 கொடுத்துட்டு உழவு ஓட்டுவாங்க. இப்போது இந்த மாதிரி பூமி விவசாயம் பண்ணிகிட்டு இருந்த பூமியாக இருக்கும். விவசாயத்தை அறுவடை பண்ணோன்னையும் ஒரு உழவு ஓட்டி கொடுப்பாங்க. பூமி தெளிவாக இருக்கும். இது இந்த மாதிரி புதராக இருக்கிறதுனால இதுக்கு நம்மளுக்கு செலவு அதிகமாக இருக்கும். அதையும் வந்து நம்ம பேசணும், அவர்கிட்ட சொல்லணும். நம்ம வாரத்தில் ஒரு 3 நாளைக்கு வேலை செய்கிறோங்க. அப்படியே ஒரு 4 நாள் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ இந்த இதையும் பிடிச்சிட்டோம்னா மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 நாள் அல்லது 3 நாள் வேலை செய்வோம். வாரத்தில் 1 நாள் ஃப்ரீயாக இருக்கிறதே சிரமமாயிரும். தோராயமாக இப்போது ஒரு 10 ஏக்கரா ரவுண்டை நம்ம விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு சொந்தம்னு பார்த்திங்கன்னா ஒரு 3.5 ஏக்கர். அப்புறம் லேண்ட் 2 ஒன்று நம்ம சேல் பண்ணிட்டேன்னு சொன்னோம்ல, அதெல்லாம் போக ஒரு 3.5 ஏக்கர் இருக்குது. இன்னொரு 6.5 ஏக்கர் நம்ம குத்தகைக்கு பண்ணிகிட்ருக்கோம். அதில் இன்னொரு 3 ஏக்கர் இது இருக்குது, தெரியுதுங்களா. ஸோ இதெல்லாமே வாழை போட்டிருந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த தண்ணி வந்தப்போ இது ஃபுல்லாக மூழ்கிடுச்சு. ஆனால் வாழை நல்லபடியாக வந்துச்சு, அறுவடை பண்ணோம் அப்படின்னு சொன்னார் லேண்ட் ஓனர். நம்ம இனி என்ன என்ஷூர் பண்ணணும்னா, இப்போ ரொட்டாவேட்ரு எந்தளவுக்கு ஓட்ட முடியுதோ ஓட்டிட்டு, அதுக்கப்புறம் அங்கெல்லாம் சேறு தண்ணி நின்றுச்சு பார்த்தீங்களா, அங்கே வந்து சேத்துல கேஜ்வீல் போட்டு தான் அழுத்தணும். இது வந்து நிறைய மண் வலிச்சு பூமிங்க. எப்படி சொல்கிறேன்னா, அங்கே ஒருத்தர் ஹைட் மேலே ஒசரத்தில் நிற்கிறாரு பார்த்தீங்களா, அவ்வளோ ஹைட்டாக இருந்த பூமி. இது சூளைக்காக எடுக்கப்பட்ட மண் எடுத்திருப்பாங்க. ஸோ
இது ஒரு வரப்பாட்டு இருக்குது. அப்புறம் என்ஜின் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது, கிட்ட போய் காமிக்கிறேன். இந்த புதரில் கை வைக்கிற இடத்துல தெரியுதுங்களா, அந்த ஜேசிபிக்கு நேர் கீழே இருக்குது. ஸோ அதையும் வந்து பழுது பார்த்து ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தான் இங்கே வருடாந்திர விவசாயம் பண்ண முடியும். சரி, வரட்டு பார்ப்போம்.